நண்பர்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார் அந்திதா சார், நீங்கள் ஐநா சபையும் கூட இலங்கை இனப்படுகொலையில் பங்கு வகிக்கணும் ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போதுள்ள அதிகாரி நவீன பிள்ளை தான் 12 பேர் கொண்ட உறுப்பினர்களை கொண்டு இலங்கை மீது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படும் ஒரு முன்மொழி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அப்ப எப்படி ஒட்டுமொத்த ஐநா மட்டத்தை நீங்க தவறாக ஐநாவிலே நவநீதம் பிள்ளை என்கின்ற ஒற்றை பெண்மணி மாத்திரம்தான் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்ற வகையிலே செயல்பட்டார்கள் தவிர அவர்கள் கூட 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற இருக்கிறார்கள். அதற்கு பிறகு யார் வரப்போகிறான்னு நமக்கு தெரியவில்லை. ஒரே ஒரு 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 நம்பிக்கை கீற்று அவர்கள் மூலமாக தான் நமக்கு கிடைத்தது. அதாவது முள்ளிவாய்க்கால் படுகொலை நடப்பதற்கு முன்பே ஐநா இலங்கை அரசுக்கு சாதகமாக இருந்தது, நமக்கு பாதகமாக இருந்தது என்பது ஒரே ஒரு செய்தி மாத்திரம் நான் சொல்றேன். ஜனவரி 15ஆம் தேதி 2009, அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு ஜனவரி 15ஆம் தேதி வன்னி பகுதியிலே இன்றைக்கு அபலைகளாக இருக்கின்ற காட்டிலே இருக்கின்றவர்களுக்காக உணவுப் பொட்டலங்களை வாங்கி கொண்டு இலங்கை அரசாங்கத்தின் அனுமதி பெற்றுவிட்டு ஐநாவுடைய அலுவலர்கள் அங்கே போகிறார்கள். ஒரு வண்டியில ஏற்றிக்கொண்டு உணவுப் பொட்டலங்களா அங்கே வண்டிக்காட்டுக்கு போகும்போது ராணுவம் அவர்களை சுடுகிறது. அவர்கள் சுடுகிறார்கள், ஐநாவுடைய அலுவலர்கள் எங்களை சுடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது சுடுகிறார்கள். இவர்கள் போய் எல்லாம் ஒளிந்து கொண்டுகிறார்கள். ஒளிந்து கொண்டு விட்டு அவர்கள் SMS மூலமாக குறுஞ்செய்தி மூலமாக ஐநாவுடைய தலைமையகத்திற்கு அவர்கள் குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள். அந்த ஐநாவுடைய தலைமையகத்தில் இருக்கின்ற ஆபீஸ் ஃபார் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த குறுஞ்செய்திகள் எல்லாம் ஒன்றாக திரட்டிவிட்டு அதன் மீது ஒரு வாக்குவாதத்திற்கு இருக்கும் பொழுது ஜான் ஹோம்ஸ் என்கின்ற ஒரு அதிகாரி அதை எதிர்க்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையை பற்றி அந்த குறுஞ்செய்திகளை வைத்துக் கொண்டு டிஸ்கஸ் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு மின்னஞ்சல் வருகிறது. அந்த மின்னஞ்சலிலே 4 சரத்துக்களை சொல்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த உயிரிழப்பை பற்றி பேசக்கூடாது, பேசினால் அதை மென்மையாக சொல்ல வேண்டும், எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்பதை குறைத்து காட்ட வேண்டும், போர்க்குற்றத்தை பற்றி பேசக்கூடாது, ஒருவேளை போர்க்குற்றத்தை பற்றி பேசினாலும் கூட LTTயினுடைய போர்க்குற்றத்தையும் சேர்த்து நீங்கள் பேச வேண்டும் என்று ஒரு மின்னஞ்சல் வருகிறது. இந்த மின்னஞ்சலை யார் தந்தார்கள் என்று சொன்னால், விஜய் நம்பியார் என்கின்ற மலையாள மண்ணை சேர்ந்த ஐநாவிலே உயர் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கின்ற விஜய் நம்பியார் தான் கொடுத்தார். விஜய் நம்பியார் மாத்திரமல்ல, விஜய் நம்பியாருடைய தம்பி சதீஷ் நம்பியார் தான் இலங்கை அந்த ராணுவத்திற்கு ஆலோசகராக இருந்து பணம் பெற்றுக்கொண்டு ஆலோசகராக இருந்தார். ஆக இவருடைய கூட்டு சதிகளை உருவானதுதான் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இது இடைவேளைக்கு முன்னாடி ஒன்றை சொன்னீங்க, புரிதல் மாத்திரம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமான? புரிதல் மாத்திரம் இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. புரிதலோடு உணர்வு இருந்தால் தான் தீர்க்க முடியும். ஏன் சிவகங்கை சீமான் இன்னைக்கு எங்க படித்தவர்? ஹேவர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர், மிகப்பெரிய பிரபலமான வழக்கறிஞர். அவருக்கு இல்லாத புரிதலா? ஆனால் அவருக்கு உணர்வு கிடையாது என்று ஒரே ஒரு செய்தி மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன். இசைப்பிரியா என்கின்ற ஒரு அழகான தமிழ் பெண் இது போன்ற ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் செய்தி வாசிப்பாளர், அழகான பெண், வீணை வாசிப்பார். அவளுக்கு அகல் என்கின்ற ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த இசைப்பிரியாவை பிரபாகருடைய மகள் என்று தவறாக நினைத்துக் கொண்டு ஒரு கூட்டு வன்புணர்ச்சி செய்து அந்த மலரை சிதைத்தார்கள். அது வெளியிடப்பட்ட தேதி 5/12/2010 வந்தது. ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருக்கின்றவர்கள் அந்த படத்தை பார்த்திருக்க முடியுமா? கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஆனா என்னைக்கு அந்த இசைப்பிரியாவுடைய அந்த ஆவணத்தை பத்தி அவர் சொல்றாருன்னா, சிதம்பரம் 2013 கோபாலபுரத்துக்கு கலைஞரை சந்தித்து விட்டு அங்கே செய்தியாளருக்கு மத்தியிலே சொல்கிறார், இசைப்பிரியானுடைய அந்த ஆவணத்தை நான் இப்போது சமீபத்திலே பார்த்தேன்னு சொல்றார் ஒரு உள்துறை அமைச்சர். 2010 வந்தது, 2013 பார்த்து தன்னுடைய அதிர்ச்சியை வந்திருக்கிறார். எப்போ கல்யாணத்துக்கு வர சொன்னா சீமந்தத்துக்கு வர்ற மாதிரி எப்பயோ அந்த ஆவணப்படத்தை 2013 தான் ஒரு உள்துறை அமைச்சரை சொல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு புரிதல் இருக்கிறது, உணர்வு இல்லை. ஆகவே உணர்வு இல்லாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. சரிங்க, ராஜபக்ஷ ஒரு போர்க்குற்றவாளி, இனப்படுகொலை யார் என்ற பல்வேறு வார்த்தை ஜாலம் சொன்னாலும் கூட சமீபத்தில் புலியா ராஜபக்சவுக்கு அமைதி விருதுன்னு சொல்லி வழங்குறாங்க இல்லையா? ஆக நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம தெரியுது இலங்கை போர்க்குற்றம் செய்திருக்கின்றோம். ஆனா உலக அரங்கில் பல நாடுகளுக்கு இலங்கையில் நடந்தது என்ன என்று தெரியவில்லைங்கிற ஒரு உதாரணம் தான் இந்த விஷயம். அப்ப ராஜபக்சவுக்கு அமைதிக்கான விருது கொடுக்கிறது. அப்போ ஒரு சர்வதேச அரங்கில் ராஜபக்சக்கு எதிராகவோ இலங்கையில் நடந்த போர்க்குற்றத்தை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? நீங்க அதாவது இந்த ஐநா, இந்த உலக வங்கி, இந்த அமெரிக்கா, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு வல்லரசு ஆகிட்டு வரத பொறுக்க முடியாத விஷயங்கள். அவங்களாம் அமெரிக்கா உள்ள நாடுகள்லாம் இந்தியா உலக அரங்கில் வல்லரசு ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்தியாவுக்கு எதிரான விஷயங்கள் எங்கெங்க இருக்கோ அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி இந்தியாவை ஒடுக்கணுன்றதுல அவங்க எல்லாருமே தெளிவா இருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, இந்த விருதுன்றது வழங்கப்படுறதுல அப்படின்னா இதெல்லாம் ஒரு போலியான விஷயங்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் யாருக்கு கொடுத்துருக்க மாட்டான், கஞ்ச பையன், அவனுக்கு போய் வள்ளல் விருது கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு உலக அரங்கை ஏமாத்துறதுக்காக திட்டமிட்டு இவங்களே இது போன்ற விருதுகளை வழங்க வைக்கிறது, இந்த விருதுகளை வாங்குறதுன்றதான்
ராஜபக்சே போன்றவங்க எல்லாம் செய்யக்கூடிய விஷயமா இல்ல. காமன்வெல்த் இலங்கையை நடத்துவது வந்து அதுக்கு வந்து வியூகம் அமைச்சு கொடுத்தது இந்தியா தான். ராஜபக்சேவுக்கு ஒரு பாதுகாப்பு கடையும் செய்து தர வேண்டும்ன்றதுக்காக. ஏன்னா ராஜபக்சே குற்றவாளி கூண்டிலே நிற்க வைத்தால் அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற குற்றவாளி கூண்டில இந்தியா நிற்க வேண்டி வரும். ராஜபக்சே காட்டி கொடுத்து விடுவார். ஆகவே நாம் உதவி செய்த ராஜபக்சே நம்மை காட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்காக தான் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தினார்கள். வேக வேகமா இவர்கள் ஆலோசனை பேர் தான் அது நடந்தது. ராஜபக்சே குற்றவாளின்றது ஒருவேளை சப்போஸ் நாளைக்கு நிரூபிக்கப்படுதுன்னு வச்சுங்க. ராஜபக்சே அண்ணன் நிரூபிக்கப்படுது, ஐநா நிரூபிச்சா ஐநா செஞ்ச தவறுகள் வெளியே வரும். முன்னாடி இருந்த காங்கிரஸ் மத்திய தவறுகள் வெளியே வரும். எல்லா தவறுகளும் வெளில வராம மூடி, அதாவது கூட்டு களவாணித்தனத்தை மூடி மறைப்பதற்காக இலங்கை அரசு ஐநா சம்பந்தப்பட்ட அந்த மனித உரிமையில உள்ள ஆர்வலர்கள், அந்த அம்மாவை தவிர மீதி பேர் எல்லாருமே, நவநீதம் பிள்ளை தவிர மீதி பேரெல்லாம், நவநீதம் பிள்ளை கூட என்ன ஒரு மனித உணர்வு உள்ள ஒருத்தங்க. அதாவது எப்படின்னா அந்த ஹியூமனிட்டி அவங்க கிட்ட இருக்கு. அந்த ஹியூமனிட்டி யாருக்கு மேல நான் குற்றம் சாட்டுறேன். அவங்களுக்கு அந்த மனசாட்சி மனசாட்சி உள்ளவங்க. அதாவது எப்படின்னா சில பேருக்கு தான் மனசு, எல்லாரும் நாயை கூட நாங்க மதிக்க மாட்டோம். உண்மையிலே போற்றி வணங்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய, உண்மையிலேயே அந்த விருதுகள்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த நவநீதம் பிள்ளைக்கு தான் உலகத்துல தலை சிறந்த விருதுகள்லாம் வழங்கப்படுறோம். ஏன்னா ஒரு மனித நேயம்ன்ற விஷயம், உலகத்துல எவ்வளவு மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க. ஆனா மூடி மறைச்சிட்டு இந்த விஷயத்தை இலங்கை அரசை காப்பாத்துறதுக்காக இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மனித நேயம்னு ஒரு விருது வழங்கப்படணும்னா அந்த நவநீதம் பிள்ளைக்கு தான் அந்த விருது உலக அரங்கில உலகளவு வழங்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்க அந்த ஒருத்தரை தவிர இது எல்லாருமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தனி நபருடைய ஒரு படுகொலைக்காக, ஒரு தனிநபர் உருவாக்கியது தான் இந்த இனப்படுகொலை. இந்தியால இருந்து ஒரு தனி நபர் திட்டமிட்டு இந்த பிரதமரை ஆட்டு வச்சு, இந்த பிரதமரை அனைத்து ஆயுத உதவிகளை இலங்கை அரசுக்கு செய்ய சொல்லி ஒரு தனி நபர், ஒரு நபருக்காக நடந்த ஒரு படுகொலை இது. ஆனா இந்த உலக அரங்களை இது செய்யாம அப்படியே அமுக்கிட்டாங்க. ஆனால் அன்று மட்டும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசு நினைச்சிருந்தாங்கன்னா, உண்மையிலே அந்த ஆட்சி போனா போதுன்னு வெளியே வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கும். ஆனா எப்போதெல்லாம் ஆட்சியில இருக்காங்களோ அப்பெல்லாம் தமிழர்களுக்காக பாடுபடாமல், எப்பெல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்களோ அப்பதான் தமிழர்கள் குரல் கொடுக்குறாங்க. அதனாலதான் தேர்தலை பார்த்தாங்க, அந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தா தமிழர்களுக்கு நல்லது நடக்காது, நீங்க எதிர்கட்சியாக நல்லதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி ஆக்கி இன்னைக்கு உட்கார வச்சிருக்காங்க தமிழர்கள். அதே மே 17 தான் ரிசல்ட் வந்தது, காங்கிரஸ் அரசு வீழ்த்தப்பட்டது. இன்னைக்கு மக்கள் வந்து பெரிய அளவுல மோடிக்கு வாக்களிச்சிருக்காங்க, தமிழகத்திலும் பிஜேபி அணிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா ஒரே காரணம் என்னன்னா, கண்டிப்பாக நரேந்திர மோடி தலைமையில் இந்த அரசு தமிழர்களுக்கு நல்லது செய்யும், அட்லீஸ்ட் தமிழர்களை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காரணமாக தான். அதாவது சீனிவாசன் சொல்றது போல வந்து பல பேர் வந்து அந்த நம்பிக்கையை சொல்றாங்க. அது மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து தமிழர்களை காப்பாற்றும், இலங்கை தமிழ் பிரச்சனை தலையிட்டு தமிழுக்கு ஆதரவாக செயல்பட சொல்றாங்க. ஆனால் ஒரு உத்தரவாதத்தை தமிழக பாஜக மத்திய அரசு கொடுக்க முடியுமா? அதாவது வருகின்ற தீர்மானத்தை, இலங்கை அரசுக்கு எதிரான சர்வதேச போர்க்குற்ற விசாரணை தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கும் அல்லது இந்தியா முன்மொழியும். ஏன்னா சமீபத்தில் கூட தமிழக முதல்வர் ஒரு கடிதம் எழுதினாங்க, அந்த தீர்மானத்தை இந்தியாவை முன்மொழிய வேண்டும் என்று. இது எந்த அளவுக்கு பாஜக அரசு உறுதியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, பிரபாகரன் அவர்கள் மரணத்துக்கு முன்னால நடந்த நம்ம இந்திய பொது தேர்தலில் அன்றைக்கு விடுதலை புலிகள் நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக பாரதிய ஜனதா அரசாங்கம் மத்தியிலே வந்துவிடும் 2009. அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அன்றைய தினம் இந்திய மக்கள் பாரதிய ஜனதாவை விலக்கிவிட்டு காங்கிரசுக்கு வாக்களித்தார்கள். இதுல இருந்து இலங்கை தமிழர்கள் மத்தியில பிரபாகரன் வரையிலும் நம்பிக்கொண்டிருந்த விஷயம், பாரதிய ஜனதா கட்சி வந்தால் ஆட்சிக்கு கண்டிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும், இலங்கையில் வந்து ஒரு ஈழம் உதயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையே வரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது வராமல் போனது அந்த தேர்தல் சமயத்துல தான் பிரபாகரன் அவர்கள் படுகொலை செய்யப்படல. இந்த குற்றச்சாட்டு தான் மதிமுகவில் வச்சாங்க. என்னன்னு சொன்னா, 2009 தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வைகோ அவர்கள் பிரபாகரனுக்கு தொலைபேசி மூலமாக நீங்கள் போரை நடத்துங்கள், பாரதிய ஜனதா கட்சி வர்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் வந்தால் நிச்சயமாக நமக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் என்று சொன்னதாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பெரிதாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிரதானமாக அவர் வைக்கின்ற கோரிக்கையாக இருந்தது. இது உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி அன்றைய தினம் ஆட்சிக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கு இந்த படுகொலைகள் நடந்திருக்காது, இலங்கையிலே வேறு விதமான நிலைமை மாறி இருக்கும், தமிழர்களுக்கு ஆதரவான நிலைமை. அதனால இப்பொழுது இருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம்
கண்டிப்பாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த யார் ஒரு நபருக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அதை சகித்துக் கொண்டு இருக்காது காங்கிரஸ். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதாவது ஈழ மக்களுடைய, தமிழ் மக்களுடைய தொப்புள் கொடி உறவுடைய உயிர் பெரிதா, உறவு பெரிதா என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இலங்கை அரசனுடைய உறவை விட தமிழ் மக்களுடைய உயிர் தான் பெரிது என்கின்ற அந்த நம்பிக்கை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கு. சரி, அவர் பேசும் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது சென்ற 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது பாஜக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் போர் நின்றுவிடும் என்று வைகோ அவர்கள் சொன்னதாக நீங்க சொன்னீங்களே, அப்ப வந்து வைகோ அவர்கள் சொல்லலையா அந்த மாதிரி விஷயத்தை? அதாவது ஒரு மிகப்பெரிய விடுதலை இயக்கம் என்னை பொறுத்தவரையிலே இருக்கின்ற விடுதலை இயக்கத்திலே நீங்க பரவலாக எல்லாம் பார்த்தா கூட ஒரு எல்லா படையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடுதலை இயக்கத்தை இதுவரை நாம் காணதில்லை. விமானப்படையை கூட அவர்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே அவர்கள் வந்து தயாரித்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய படையை நிர்வகித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய அரசாங்கத்தையே அவர்கள் கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ், நீதி, நிர்வாகம் எல்லாமே இருந்தது. அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள அந்த பிரபாகரன் அவர்கள் வேறு ஒருவருடைய ஆலோசனை பெற்று செய்வார் என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அறிவாளிகள். அவர்கள் இன்னொருவருடைய ஆலோசனை கேட்டு எந்த கட்டத்திலும் செயல்படவில்லை. அப்படி தவறான முறையில் எந்த கட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் வழிநடத்தவும் இல்லை. இதுதான் உண்மை. சார், இப்போ வந்து ஏற்கனவே வந்து 13 சட்ட திருத்தத்தை அமல் அதை பற்றி பேசவே கூடாது என்று சொன்ன இலங்கை அரசு தற்போது இந்தியாவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தால் 13 சட்ட திருத்தத்தில் இந்த காவல்துறையை தவிர்த்து மற்ற விஷயம் வந்து நம்ம வந்து பேசலாம் சொல்லி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. இப்ப இந்தியாவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் வந்து இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா? இல்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு பயம் உருவாகிருக்கும். அதாவது எப்படின்னா, முன்னாடி இருந்த மத்திய அரசு போல இல்லாம, அதாவது முதல்ல இந்த போர்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலை வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு தலையிடாம இருந்திருந்தாலே, அண்ணன் சொன்ன மாதிரி அங்க ஒரு தமிழர்களுக்கான ஒரு தனி ஒரு நாடு உருவாயிருக்கும், அல்லது தமிழர்கள் அங்க கை ஓங்கி இருந்திருக்கும். உண்மையிலேயே அந்த காங்கிரஸ் மத்திய அரசு தலையிட்ட ஒரே காரணத்தால தான் இன்னைக்கு தமிழர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் ஒண்ணு. அதனால அந்த தமிழர்கள் மத்தியில கண்டிப்பாக இலங்கை தமிழ் மத்தியில பாரதிய ஜனதா மோடி அரசு வந்தவுடனே கண்டிப்பாக அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை உருவாயிருக்குது. என்னுடைய வேண்டுகோள் என்ன, அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இனி ஒரு இலங்கை தமிழன், ஒரு இந்திய மீனவன், தமிழ் மீனவன் இலங்கைக்கு போகும்போது ஒரு மீனவன் கூட ஒரு வலை கூட அறுபடக்கூடாது, ஒரு தமிழ் மீனவன் கூட சாகக்கூடாது, இலங்கை தமிழ்ல ஒரு தமிழ் கூட தீர்க்கப்படக்கூடாது. அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு மத்திய அரசு நரேந்திர மோடி காப்பாற்றணும் நான் இந்த தொலைக்காட்சி வாயில வேண்டுகோள் விடுக்கிறேன். சார், அதாவது ஏற்கனவே வந்து ராஜபக்சர்கள் வந்து சென்ற பிறகும் கூட தமிழக மன்னர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டாங்க, பிறகு விடுவிக்கப்பட்டார்கள். இப்ப சமீபத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதும் கூட இலங்கையில் நடந்த இனப்படுகொலை என்ற சொல்லாடலுக்காக இலங்கை அரசு கண்டனம் தெரிவித்தது. நடந்த இனப்படுகொலை இல்லை என்று சொல்லி ஒரு மாநில முதல்வருக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இலங்கை அரசு, மாநில முதல்வரை கொச்சைப்படுத்தக்கூடிய போராட்டங்கள் நடத்திய இலங்கை அரசு எவ்வாறு இந்திய அரசை மட்டும் வந்து நம்பும், இந்திய அரசுக்கு மதிப்பு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கண்டிப்பாக மதிப்பு கொடுத்துதாங்க ஆகணும். அண்ணா, அதுதான் நம்முடைய முதல் அழைப்பே. நம்ம அதுதான் சொன்னோம். சீனாவினுடைய ஆதிக்கம் இந்த சார்க் நாடுகள் மத்தியில வளர வளர இந்தியாவினுடைய மரியாதை கெட்டு போச்சு. நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, சீனா அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் நம்முடைய சார்க் நாடுகளுக்குள்ள அவங்களுடைய பொருளாதாரத்தை விரிவுபடுத்தினார்களோ அன்றைக்கே இந்திய அரசாங்கத்தை பர்மா போன்ற நாடுகள் கூட நம்ம வந்து மதிக்காத ஒரு சூழ்நிலை போச்சு. பங்களாதேஷ் ஆகட்டும், பர்மா ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், எந்த நாடுகளுமே நம்மளை மதிக்கல. காரணம் வந்து சார்க் நாடுகளுக்குள்ள உண்டான ஒரு உறவுல நாம் வந்து முக்கியமான ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறோம் என்ற தன்மையை நாம் வெளிக்காட்டல. அதை வந்து மோடி அவர்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியிலே காட்டிட்டார். நாங்க தான் இங்க வந்து தலைமையை ஏற்க முடியும், எங்களுடைய தலைமையின் கீழ் தான் நீங்க செயல்பட முடியும் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மையை அவர்களுக்கு விளக்கினார். அதுதான் ராஜபக்ஷ அங்க போய் சொன்னது. நான் எதிர்பார்க்கவில்லை என்னை மோடி வந்து இவ்வளவு கடுமையாக விமர்சித்து பேசுவார் என்று, என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசினார்னு இலங்கையில போய் அவர் பேசின விஷயங்கள்லாம் பத்திரிகையில வந்தது. அதனால கண்டிப்பாக இவர்கள் நடத்துற காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகள் எதுவும் இனி நடக்காது. நடந்தது என்றால் அதற்கான பதிலடி மிக ஒரு கடுமையான ஒரு பதிலடி. இப்பொழுது இந்தியாவை விட சீனா தான் நட்புணர்வோடு, சீனாவோடு தான் அவர்கள் நட்புணர்வோடு இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய உதவியோடு சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் அதை கிடப்புல போட்டாங்க. சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் கிடப்புல போட்டாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இந்தியா ட்ரேட் சென்டருக்காக வந்து 100 ஏக்கர் நிலம் தரதா சொல்லியிருந்தாங்க. அந்த 100 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு சீனாக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆக இன்றைக்கு தமிழ் அவர் அதாவது இந்தியாவை விட அதிகமான ஒரு நிதி உதவி இன்றைக்கு சீனா செய்து கொண்டு இருக்கிறது. கச்சத்தீவுல பார்த்தாங்கன்னா சீனாவுடைய நடமாட்டம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஆக ஒருவேளை சீனா அங்க தன்னுடைய காலை பதித்தாலும் கூட அதற்கு முதல் பலியாகக்கூடிய இடம் இன்றைக்கு தமிழ்நாடு தான். குடங்குளம் இருக்குது. அவங்க இருந்து நேரா மிசைல் சச்சானா முதல்ல பாதிக்கப்பட போது தமிழ்நாடு தான். ஆக இந்த ஒரு காரணத்திற்காகவே சீனாவுடைய அச்சுறுத்தலை நீங்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணம்